வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம் இந்த பதிவில் மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகம் பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குரு மங்கள யோகம்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, குரு குரு பகவான் சுபகிரகம், செவ்வாய் மங்களகாரகன், அதாவது அது பாவ கிரகம். அந்த குரு மங்கள யோகம்ன்றது அந்த ஒரு பாவ கிரகமும் சுபகிரகமும் சேரும்போது இந்த என்ன மாதிரியான பலன்களை இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த 40 நாட்கள் எதுன்னா பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரை துல்லியமாக ஒரு 40 நாட்கள் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு மிக சிறந்த நாட்களாக இருக்க போகுது. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். இந்த மகர ராசியிலிருந்து 4ஆம் பார்வையாக அந்த குரு பகவானை பார்வையிடுகிறார். குரு பகவானை 4ஆம் பார்வையாக கேந்திர ஸ்தானத்தை பார்க்குறார். இப்போ நம்ம 7ஆம் பார்வை இதெல்லாம் சொல்லும் போது இந்த செவ்வாய் பகவான் குரு பகவானை 4ஆம் பார்வையிடும் போது மிக சிறந்த பலனை கொடுக்க போறாருன்னு தான் சொல்லணும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. பொதுவாக மேஷ ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்பவர்கள். தனக்கு எவ்வளோ அதிகாரம் இருந்தாலும், எவ்வளோ செல்வாக்கு இருந்தாலும், எவ்வளோ சமுதாயத்தில் ஒரு பெரிய புகழ் பெற்றிருந்தாலும் தன்னுடைய எளிமையை எப்போதுமே கடைபிடிப்பவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். அந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு சின்ன முன்கோபம் அதிகமாக இருக்கும். அந்த கோபம் பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான தவறும் நடந்துடக்கூடாது, தன்னை நம்பி இருப்பவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்கள் எங்கேயும் ஏமாந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்திற்காக அவர்களுடைய கோபமாகப்பட்டது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த கோபம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் எப்போதுமே இந்த மேஷ ராசி அன்பர்கள் கோபப்படுவார்கள். இந்த மேஷ ராசிக்கு அதிபதி, இரண்டாவதாக நம்ம சொல்ல போனால் இந்த மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானே இந்த குருவை பார்க்கும்போது மிக சிறந்த யோகமாக இருக்க போகுது இவர்களுக்கு இந்த 40 நாட்கள். அதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். இந்த குரு மங்கள யோகம் இது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு மங்கள யோகம் இருக்கிற ஜாதகருக்கு பொதுவாக ஒரு ஜாதகம்னு எடுத்துட்டோம்னாலே அங்கே அந்த குரு மங்கள சேர்க்கை இருந்ததுனாலே இவர்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா வெற்றி பெற்று கொண்டே இருப்பாங்க. என்ன ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி. செவ்வாயோட காரகத்துவம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு துணிச்சலான செயல்பாடு எதுலேயுமே இருக்கும். எதுலேயும் போராடினா தான் வெற்றியை பிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு முக்கிய நோக்கத்தோடு இருப்பாங்க. போராடுறதுக்கு சளைக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த காரகத்துவம் ஒரு கிரகத்தை பார்க்கும்போது எந்த விதமான செயலையும் துணிச்சலோடு போராடி சாதிக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். இவர்களுடைய ராசி அதிபதியே செவ்வாயின்றதுனால எப்போதுமே விடாமுயற்சியோடு இருப்பாங்க. ஒரு போராட்டம் குணமாகவே இருப்பாங்க. அதே சமயத்தில் அதை சாதிச்சே தீரணும், நம்ம அந்த செயலில் அந்த தொழிலில் நம்ம சாதிச்சே தீரணும் அப்படின்ற ஒரு வெறியோடு இருப்பவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். ஆனால் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 3 வருடமாக பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ராசியிலேயே அந்த ராகு பகவான், அடுத்து அந்த ராகு பகவான் விடை பெற்றாலும் அந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வக்ரமாக இருந்தார். அது வக்ரமாக இருக்கும்போது, ஒரு சுபகிரகம் வக்ரமாக இருக்கும்போது பல்வேறு பிரச்சனைகளை தராமல் போகவே போகாது. உங்களுக்கு நீங்கள் தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க, மேஷராசி அன்பர்கள் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க, அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், ஒரு தொழிலாளர் மூலமாக பிரச்சனை வரும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை கரெக்டான ஒரு
நேரத்துக்கு செய்ய முடியாதபடி சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்திருக்கும். அப்படியே நீங்கள் வேலையை செய்து முடித்து உங்களுக்கு அந்த தொழிலில் நீங்கள் அந்த வாடிக்கையாளர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னா கடைசி உங்களுக்கு அதில் வருமானம் வந்திருக்காது. இப்படி அடுத்தடுத்து ஒரு இடர்பாடுகளை மட்டுமே சந்திச்சிட்டு இருக்கிற அந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த 40 நாட்கள் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான நாட்களாக இருக்கும். ஏன்னா குரு பகவானும் தனித்து இருக்கிறார், சுப கிரகமாகவே இருக்கிறார். இந்த செவ்வாய் பகவான் கேந்திர ஸ்தானமாக பார்க்குறாரு. பார்க்கும்போது இவர்களுக்கு மிக பெரிய அளவில் தொழிலில் லாபங்கள் வரப்போகுது. ஏன்னா 10ஆம் இடமாகிய அந்த ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு செவ்வாய் பகவான். 10ஆம் இடமான அந்த தொழில் ஸ்தானமாகப்பட்டது புதுப்பிக்கப்பட போகுதுன்னு தான் சொல்லணும். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் தொழிலில் நிறைய கடன், அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களால் தொந்தரவு அதிகமாக அனுபவிச்சிருப்பீங்க. இல்லை உறவினர்களால், ஒரு உறவினர் வராரு உங்கள் தொழிலை பார்க்குறாரு, பரவாயில்லையே இவ்வளோ நல்ல வேலை செஞ்சிட்ருக்கிறியே, நீ நல்லா இவ்வளோ தொழில் செய்கிறன்னு யாருக்குமே வெளியில் தெரியாமல் இருக்குது அப்படின்னு வெளிப்படையாக உங்களைய பார்த்து பேசிட்டு போவார். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள படுற அவஸ்தை உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். இந்த தொழிலுக்காக நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கிட்டு இருக்கிறீங்க, அந்த கடனை அடைக்க முடியாமல் நீங்கள் எவ்வளோ சங்கடப்பட்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பொதுப்படையாக நீங்கள் ஒரு சந்தோஷமாக இருக்கிற நபராக காட்சி அளித்தாலும் கூட மிகப்பெரிய வேதனையையும் துன்பத்தையும் இந்த மேஷராசி அன்பர்கள் கடந்த ஒரு 2.5 வருடமாக சந்தித்து கொண்டு இருக்கிறீர்கள். எதற்கெடுத்தாலும் பிரச்சனை. அந்த தொழிலில் ஒரு நாட்டமின்மையே இருக்காது, ஒரு விருப்பமே இருக்காது. நான் போய் தொழில் பண்ணணுமா, எனக்கு இந்த தொழில் பண்ணுறதுக்கு இஷ்டமே இல்லை, இவ்வளோ கடன் இருக்குது, அந்த கடனால் நான் என்னுடைய குடும்பத்தையே இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த தொழில் மீது ஒரு ஆர்வமின்மை, ஒரு நாட்டமின்மை இருக்கும்போது உங்களுக்கு அந்த தொழில்னால் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் மிக பெரிய பெரிய பிரச்சனைகளை இந்த மேஷராசி அன்பர்கள் சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம்தான் சொல்லணும். இந்த 40 நாட்கள், இந்த பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து அந்த மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் 100% உங்களுக்கு அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் வரப்போகுது. நீங்கள் தொழிலில் ஒரு இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக அந்த இடமாற்றம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த தொழிலில் கொஞ்சம் வளர்ச்சி ஏற்படுத்தணும், இல்லை ஏதாவது ஒரு திட்டமிடுதலோடு நம்ம செய்யணும், இல்லை ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக உறுதுணையாக இருக்கும். எந்த ஒரு எல்லளவும் சந்தேகமே கிடையாது. இந்த 40 நாட்கள் உங்களுக்கு தொழிலாகப்பட்டது 100% கண்டிப்பாக வளர்ச்சியை கொடுக்காமல் போகவே போகாது இந்த குரு மங்கள யோகம். அடுத்து இந்த மேஷராசி அன்பர்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிற நபர்கள் பார்த்தீங்கன்னா மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகியிருப்பீங்க. கடந்த ஒரு 2.5 வருடமாக, ஒரு 3 வருடமாக சொல்லணும். ஏன்னா உங்களுடைய மன உளைச்சல், சம்பாதிக்க காலையில் வேலைக்கு போகிறீங்க, ஒரு நடைப்பிணமாக தான் போவீங்க. அங்கே போய் என்ன வேலை செய்கிறோம், என்ன செஞ்சிட்ருக்குறோம், நம்ம எந்த வேலையை பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு ஒரு தெளிவே இல்லாமல் அந்த வேலையை செய்து முடிக்கிறீங்க. ஆனாலும் அங்கே நிறைய அவமானங்களும். இந்த மேஷ ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா மிகுந்த திறமைசாலிகளாக இருப்பாங்க. ஒரு வேலையை கொடுத்தோன்னா ஒரு 4 மணி நேரம் முடிக்க வேண்டிய வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் மிக விரைவாக, அதிவிரைவாக, இப்போ எப்படி ட்ரெயின்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு இடத்துக்கு போகும்போது இன்னொரு இடத்திற்கு மிக விரைவாக செல்லுதோ அந்த மாதிரி இவர்களுடைய திறமையும் ஆற்றலும் பார்த்திங்கன்னா மிகுந்த விரைவாக இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வேலையை நம்ம சீக்கிரம் முடித்தா நம்ம நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்னு நினைத்து செய்த செயல்கள் எல்லாமே இவர்களுக்கு கெட்ட பெயரை தான் கொடுத்துருக்கோம், அவமானத்தை கொடுத்துருக்கோம், அடுத்து பார்த்திங்கன்னா அசிங்கத்தை தான் கொடுத்துருக்கோம். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு வேலை செய்கின்ற இடத்தில் கடந்த காலத்துலலாம் இந்த காலகட்டமாகப்பட்டது, இந்த குருமங்கள யோகம் இருக்கின்ற காலகட்டமாகப்பட்டது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகுந்த ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நேரமாக தான் இருக்கும். உங்களுக்கு ஆஃபீஸில் நிறைய ஒரு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கோ, இல்லை
ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைப்பதற்கோ எதிர்பார்த்த ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைப்பதற்கோ ஒரு சிறந்த நேரமாக இருக்கும். இந்த செவ்வாயோட காரகத்துவத்தில் பார்த்தீங்கன்னா காவல்துறை, இராணுவம், இந்த மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நிறைய காரகத்துவம் இருக்கு. நிர்வாகம் இதெல்லாம் இருக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த காவல்துறை, இராணுவம், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கிறவங்களுக்கு, மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் 40 நாட்கள் பார்த்தீங்கன்னா மிக சிறந்த காலகட்டமாக இருக்கும். எல்லாத்துலேயும் இன்க்ரிமெண்ட், நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசியில் பிறந்த ஒரு 40 வயது இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம் தான் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் மிகுந்த அடிமேல் அடிபட்டிருப்பீங்க. ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, கடன்கள், தேவையில்லாத கடன்கள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு. ஏன்னா யாருக்காகவும் நீங்கள் கையெழுத்து போட்டிருப்பீங்க, ஷூரிட்டி கையெழுத்து போட்டிருப்பீங்க. அவங்க கடன் வாங்கினவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. ஆனாலும் உங்களுக்கு இப்போ அந்த கடனுக்காக நீங்கள் வட்டியோ இல்லை அந்த கடனை அடைக்க வேண்டிய நிலைமையிலையோ நீங்கள் இப்போ இருந்துட்டுருக்கிறீங்க. இந்த மாதிரி யாருக்காகவும் வாழ்ந்து வாழ்ந்து உங்களுடைய காலத்தை அதிகமாக செலவு செய்து இருக்கின்றவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். இனிமேலாவது எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா, இனிமேலாவது எங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு தரம், அந்த வாழ்க்கை தரம் உயருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த 40 நாட்களில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக முடிவதற்கு எல்லாத்துலேயும் இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு எதிர்மறையான விளைவுகளே நடந்திருக்கும். ஏதாவது ஒரு வீடு கட்ட போயிருப்பீங்க, அந்த வீடை முடிக்க முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷ காலமாக நீங்கள் திண்டாடி இருப்பீங்க. அதனால இப்போ அந்த வீட்டிற்காக நீங்கள் லோன் முதற்கொண்டு கட்டிட்டு இருப்பீங்க. அந்த வீடு முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன இது செஞ்சால் நம்மளுக்கு இந்த இது தீரும் அப்படின்னு நினச்சி ஒரு நாள் தூக்கம் இல்லை, 2 நாள் தூக்கம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷ காலமாக அந்த தூக்கமே இல்லாமல் நீங்கள் பட்ட அவஸ்தைகள் வெளியில் யாருக்குமே தெரியாது, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது. எதனால இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் கூட ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் உங்களுடைய தைரியத்தையும் துணிச்சலையும் தான் ஆதாரமாக வைத்து உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த காலகட்டம் இந்த மாதிரியா இருக்கின்ற இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 40 நாட்கள் பார்த்தீங்கன்னா மிக விரைவாக உங்களுடைய வீடு நிற்குதா, கட்ட முடியாம நிற்குதா, கண்டிப்பாக அந்த வீட்டை கட்டி முடிப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த இதில் பார்த்தீங்கன்னா வேலையில் பார்த்தீங்கன்னா மிக சிறந்த ஒரு ஆற்றல் வெளிப்படும். அடுத்து உங்களுடைய கடன்கள், முக்கியமாக பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்க தான் உங்களுடைய கடன்கள் குறையும். அந்த வருமானம் அதிகரிக்கும் போது உங்களுடைய கடன்கள் குறைவதற்கு மிக சிறந்த காலகட்டமாக இருக்கும். எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை மேடம், நான் பட்ட கடன் ஒரு 5 வருட காலமாக இவ்வளோ கடன் இருக்கு, இது அடையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடனை அடைக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே வந்து சேரும். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இதே நேரத்தில் உங்களுக்கு சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். அதற்கு நீங்கள் பயந்து இல்லாமல் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டீர்களானால் இந்த 40 நாட்களில் ஒரு ராஜபோக வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். இந்த குருமங்கள யோகத்தில் மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த குருமங்கள யோகத்தில் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு செவ்வாயின்றது சகோதரத்துவம், அடுத்து பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரகன், இப்படி நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த குருவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒருத்தருக்கு குரு பார்வை இருந்தாதான் அந்த திருமண தடைகள் எல்லாமே நீங்கி திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு காலகட்டம் வரும். அப்படி இருக்கக்கூடிய நேரம் தான் இது வரைக்கும் நிறைய ஏதோ ஒரு காரணம் சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் அந்த திருமணத்தை தள்ளி
வைத்தாலும் கூட எனக்கு இப்போ வேண்டாம், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், லைஃப்பில் செட்டில் ஆகிக்கிறேன், வீடு வாங்கிக்கிறேன், அடுத்து எல்லாம் நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ மாத்திரம் நீ ஏற்பாடு பண்ணால் போகிறோம் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டு இருந்த அந்த திருமணமாகப்பட்டது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண தடைகள் எல்லாமே நீங்கி ஒரு நல்ல ஒரு திருமண உறவு ஏற்படுவதற்கு, திருமணம்ன்றதுனாலே எல்லாருமே ஒரு எதிர்பார்க்கறது என்னுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கணும், எந்த விதத்திலையும் கசந்து போய்விடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். ஏன்னா எதுலேயுமே ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த மேஷராசி அன்பர்கள் திட்டமிடுதலோடு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த திருமண உறவுல திட்டமிடாமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக திட்டமிட்டு தான் செய்வாங்க. அப்படி அந்த திட்டமிடுதலானது உங்களுக்கு இந்த 40 நாட்களில் கைகூடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ஒரு சிறந்த களத்திரம் அமைவதற்கு ஒரு சிறந்த நேரமாக இருக்க போகுது. திருமணமானவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தை பாக்கியம், இது வரைக்கும் ஒரு மருத்துவ ஆலோசனை பெற்றுட்டு இருக்கிறீங்க, மருத்துவம் எவ்வளவோ செலவு பண்ணி அந்த குழந்தை பேர் இல்லை அப்படின்னு வருந்தக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல குழந்தை பேரு பாக்கியம் ஏற்படுவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு மருத்துவ ஆலோசனை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? என்னுடைய குழந்தை பேருக்காக எனக்கு நிறைய செக்கப் பண்ணிட்டேன், எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நான் தத்தெடுத்து குழந்தையை பெற்றுக்கலாமா, இல்லை எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக குழந்தையை பெற்றுக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். அந்த முயற்சிகள் எல்லாமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு முடிவு கிடைப்பதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். அதனால இந்த மேஷராசி அன்பர்கள் இந்த 40 நாட்களை பார்த்தீங்கன்னா மிக திறமையாக பயன்படுத்த வேண்டும். என்னை கேட்டால் இந்த 40 நாட்களில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் மேஷராசி அன்பர்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஜாதகத்தை தீர ஆய்வு செய்யணும். ஆய்வு செஞ்சு இந்த நம்ம சொல்றது கோச்சார பலன்கள் தான், இது உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி படி உங்களுடைய ஜாதக பலன்கள் இருக்கும். இதை ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆய்வு செய்து உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த 40 நாட்கள் உங்களுக்கு மிகுந்த ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய, யார் யாரெல்லாம் இதுவரைக்கும் எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைச்சிங்களோ மேஷராசி அன்பர்கள் ஒவ்வொருத்தரும் எதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, நான் வெளிநாடு செல்ல முடியாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், என்னுடைய கனவுலாம் ஒரு அது கனவாகவே ஆயிப்போயிடும். ஏன்னா மேஷராசி அன்பர்கள் மிகுந்த திறமைசாலிகள் சொல்லியிருக்கிறேன், படிப்பில் சிறந்தவர்கள் சொல்லியிருக்கிறேன். இந்த படிப்பில் சிறந்தவர்களுக்கு சிறந்த உத்தியோகம் கிடைச்சாதான் அவங்களுக்கு எப்போதுமே ஒரு பேரும் புகழும் கிடைக்கும். அது இல்லாமல் நீண்ட நாட்களாக ஏதோ நம்மளும் வேலைக்கு போனோம், ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனோம் அப்படின்னு நடந்துட்டு இருக்கிற இந்த மேஷராசி அன்பர்களுக்கு நீங்கள் கனவில் கூட எதிர்பாராத நிகழ்வுகள் எல்லாமே இந்த 40 நாட்கள் சுப நிகழ்வுகளாக தான் இருக்கும். ஒவ்வொரு நிகழ்வுகளும் அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக தான் இருக்க போகுது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. இதுவரைக்கும் அடைபடாத கடன்கள் எல்லாமே, இந்த கடனை நம்ம இவனுக்கு கொடுத்து முடியுமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் கடனை முழுமையாக அடைப்பதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது. நம்ம இது வரைக்கும் சொன்னது எல்லாமே கோச்சார நிலவரப்படி நம்ம பொதுவான பலன்களை சொல்லியிருக்கிறோம். இந்த மேஷராசி அன்பர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த 40 நாட்களில் பார்த்திங்கன்னா வருகின்ற ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வீட்டிலேயே ஒரு முருகருக்கு வழிபாடு செய்வதோ இல்லை வியாழக்கிழமான குரு பகவானை வழிபாடு செய்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.